மகன் பேரு சொல்ல ஐயா. தயாளன்மா. எல்லாருமே அந்த பேரை கேட்டுக்குங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா. முடி கொட்டிருச்சான்னு கேளுங்க ஐயா. ஆகாரம் சாப்பிட முடியாம இருக்கிறான்னு கேளு. உணவு குழாயில இருக்கிற புற்றுநோய் இது. அதை இவ்வளவு நேரம் அதான் போய் கண்காணிச்சுட்டு வந்தேன். உணவுக்கும் இல்லாத மலம் கடிக்கிறதுக்கு இடத்துக்கும் இல்லாத இடையில இருக்குது அந்த புற்றுநோய். கடவுள் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். நான் கடவுள் கிடையாது, நான் உங்களாட்ட சாதாரண மனுஷன் தான். அந்த அம்மன் கிட்ட வழக்காடுறேன், வாதாடுறேன். அந்த அம்மா கிட்ட நான் பிச்சை கேட்கறேன். இந்த உங்களுக்கோசரம் நான் வேணா அவகிட்ட பிச்சை கேட்கறேன். சரியா? மாசத்துக்குள்ள அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இல்லாத மருத்துவரே இந்த குழந்தையோட உயிர் எப்படி நல்லா இருக்குது, எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, தீர்த்தீங்கன்னு சொல்ற அளவுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, பிரியாசக்தி, ஞான சக்தி, ரிக்வேதம், சாமவேதம், கெஜிர்வேதம், அதர்ம வேதம் அதெல்லாம் தாண்டி அம்மனுடைய சக்தி தான். இத்தனை சக்தியும் ஒண்ணு கூடி ஒரே பலமா தரேன். அந்த குழந்தைக்கு அதை சாப்பிடவே. இந்த இதே இடத்துல மாசி சிவராத்திரி அன்னைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கிறான்னு வாயால சொன்னா எனக்கு அது போதும். என் பிள்ளை வாயால இந்த யூடியூப்பை பார்த்து அம்மா போமா எனக்கு அம்மா சரி பண்ணி விட்டுருவாங்க, நீ போமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டியம்மா. என் பிள்ளைதான் எனக்கு இந்த வழியை காட்டுனது. சொல்ல விட்டுறாக்கம்மா, எங்களால நிம்மதியா இருக்க முடியலம்மா. அதே அந்த புற்றுநோயை நான் மூலமா மாத்தி தரம் போடி பைத்தியக்காரி. எவ்வளவு தங்கம்? 12,170. 12,170. எந்திரி, காசை கையில் எடு. அப்படியே கையில் எடு, காசை மட்டும் கையில் எடு. எடு. நீ என்ன ஊர் ஆயா? இவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல, இவங்க பெரிய குடும்பத்தை ராஜ வம்சத்துல சேர்ந்தவங்க. இவங்களால 100 குடும்பம் வாழுது. 100 பேர் இவங்க குடும்பத்தினால நல்லா பொழைக்கிறாங்க. அவன் கையாலே உனக்கு காசு தர சொல்றேன். அந்த நோய் நொடி இல்லாம நீ தேடி வருவ. குடுற அவன் கையாலே இந்த காசை கொடு. போ, இந்த காசு ஒண்ணு காப்பாத்தும். இதுல மக்கள் கொடுத்த ஒவ்வொரு ரத்த துளிகள் இருக்குது, உண்மையான ரத்த துளிகள் இருக்கு. உன் பிள்ளையோட உயிரை கண்டிப்பா காப்பாத்தும். இது சத்தியம். ஜெயிச்சு தரேன். இந்த கனி சாப்பிடவை நான் பாத்துக்கிறேன். சரியா? எல்லாத்துக்கும் நன்றி. என்னுடைய குரல் கேட்டு காணிக்கை போட்ட அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி.